Ma'am, this side, ma'am. Be careful. ஆல்சோ கண்ணப்பா படம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸில் எடுத்திருக்காங்க, நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் எடுத்திருக்காங்க. பட் முகேஷ் குமார் சிங் அவர்கள் இந்த கண்ணப்பரோட வேர்ஷனில் நம்மளுக்கு அவர் எப்படி வாழ்ந்தார், இதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார், எப்போ எங்கே சிவன் பக்தனா அவர் மாறினார் அப்படின்ற விஷயத்த பயங்கர டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு. ஸோ ஐம் ரியலி வெரி ஈகர்லி வெயிட்டிங் டு வாட்ச் த ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இட்ஸ் டைம் டு வெல்கம் த காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு நினைக்கிறேன் டு த ஸ்டேஜ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸோடு வந்திருக்காங்க. தட்ஸ் ஸோ நைஸ். Okay, so first I would like to call upon Siddharth avargal, the DOP team. Sheldon Chow avargal neenga paathirpinga, he's from abroad and nariya visuals vandu avlo alaga kuduthirundaru. So avaroda team la irundhu I would like to welcome Siddharth avargal. அடுத்தபடியாக editor Anthony avargal. Sampath Ram avargal prominent role play பண்ணிருக்காரு இந்த படத்துல. Arbit Ranka அவர்கள் the villain of the film அப்படின்னு சொல்லலாம். the hero அப்படின்னு சொல்லலாம் இவர, the director Mukesh Kumar Singh and the ever gorgeous Madhubala அவர்கள். the pillar of the film Vishnu Manchugaru avargal. Okay, just a second, ஒரு group photoக்கு எல்லாரும் எழுந்துக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே photos மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். first photos. Okay, thank you. எஸ், நம்ம ஃபுட்டேஜஸ் பார்க்கும்போதே தெரியுது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருந்தது. ஸோ அதுக்கு எத்தனை கேமராஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எத்தனை ஆங்கிள்ஸ் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும். ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்காக சித்தார்த் அவர்கள் பேச அழைக்கிறேன். So that was the reason mainly I went and wanted to be a part of this film. ஷெல்டன் வந்து அவரோட பிஹாஃபில் நான் பேசுகிறேன். அவர் ஆக்சுவலி நம்ம சிஸ்டமுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அடாப்ட் ஆகிட்டார். அதாவது நம்மளோட வே ஆஃப் ஒர்க்கிங் ஒன்று இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப அழகாக அடாப்ட் ஆகிட்டார். அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி எஃபிஷியன்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஒர்க்கர். ஸோ வெரி குவிக், வெரி அடாப்டபிள். அதனாலே வந்து ரொம்ப இந்த படத்தை வந்து இந்த
குறிப்பிட்ட டைமில் முடிக்க முடிஞ்சதுன்னா ஐ திங்க் ஷெல்டன் பிளேஸ் அ மேஜர் பார்ட் when it comes to the technical front of it and my wishes to him. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மேடையில் வந்து I give my deepest and warmest wishes to Vishnu sir because he is taking a new avatar of being of going to the next level as an actor, as a producer, as a writer, and my wishes to Mukesh ji and everyone else also. So thank you very much. Thank you. அடுத்தபடியாக ஆங்கிள்ஸ் எவ்வளோ இருந்ததுன்னா அப்போ ரஷ்யஸ் எவ்வளோ இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ எடிட்டர் கிட்ட கண்டிப்பாக பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ would like to welcome ஆண்டனி அவர்கள் டு share some words. Vanakkam, hi to the press, and I would like to say thank you to Vishnu sir who has believed in me. மேலே நம்பிக்கை வச்சு முகேஷ் சாரும் விஷ்ணு சாரும் என்னை தனியாக ஒரு ரூமில் விட்டாங்க. இதான் ரஷ்யா எடுத்துக்கோ, படத்தை பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு படம் கிடையாதுங்க, ஒரு 6-7 படம் சேர்த்து எடுத்துன்னு வந்துட்டாங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வந்து விடிவி கணேஷ் சொல்கிற ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் போகுது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனாலும் சூப்பர், எல்லோரும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரு இடத்துல கூட ஐயோ இது பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லவே முடியாது. இட்ஸ் டன் வெல். மோகன் பாபு சார், I would like to thank him also. எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி கிடைச்ச மாதிரி இந்த 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 டீம், அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் ஆன் திஸ் ஃபிலிம். இந்த படம் வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு 27th அன்னைக்கு தெரியும். தேங்க்யூ. Thank you so much, sir. I would now like to call upon Sampath Ram avargal to share some experience about the film. இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள், மீடியா, ப்ரெஸ் எல்லாருக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் சார், சாரி. நான் ஆக்சுவலாக பிறந்து எல்லாமே சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையாக இருந்தாலும் என்னோட சொந்த ஊர் இங்கே கும்முடிமணி பக்கத்தில் மாநல்லூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். அதுதான் எங்கள் அப்பா பிறந்த ஊர், எங்கள் தாத்தா பிறந்தவர், எல்லாமே எங்கள் பூர்வீகமே அங்கே தான். எங்கள் பாட்டி ஊர் வந்து காலாஸ்ட்ரி பக்கத்தில் இருக்கிற காற்றப்பள்ளி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். எங்கள் அப்பாவுக்கு 1 வயசு இருக்கும்போதே எங்கள் தாத்தா வந்து மாமியார் வீட்டில் போய் செட்டில் ஆகிட்டார், அதாவது எங்கள் பாட்டி ஊரில் போய் செட்டில் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வளர்ந்ததெல்லாம் அங்கே தான். நாங்கள்லாம் பிறந்த பிறகு நாங்கள் லீவானால் அங்கே தான் போவோம். ஸோ அப்படி அந்த கிராமத்துக்கு போக வர இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கு தெரியும். எங்கள் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சீனிவாசன், எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணியம், அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து சீனிவாசன் அப்படின்னு. அவருடைய 2 பேருமே ரொம்ப சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா எங்கள் அப்பாவும் சீனிவாசன் அவர்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. சீனிவாசன் அங்கிளுடைய பையன் வந்து ஆனந்த், அவர் பேர் வந்து கோலா ஆனந்த். இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார். அவரும் நானும் சின்ன வயசுலேருந்து ஜட்டி போட்டத்துலேருந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி குழந்தையிலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவரால் தான் இன்றைக்கி இந்த படத்தில் நான் நடிக்கிறேன்னு நான் சொல்லுவேன். 2002 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் காலாஸ்ட்ரி ரயில்வே ஸ்டேஷனில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்குது, மோகன் பாபு சாரோட படம் அது ஷூட்டிங்கு. அப்போ என்னை கொண்டு போய் அவர்கிட்ட எங்கள் மாமா பையன் இவனுக்கு தெலுங்கில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார் முதல்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் விஷ்ணு சார் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆன விஷ்ணு திரைப்படத்தில் எனக்கு ஒரு சின்ன வில்லன் கூட வர மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாரு. ஹைதராபாத்தில் போய் முறையாக ஒரு தெலுங்கு படத்தில் நடிச்சுட்டு வந்தேன். 2 நாள் தான். அப்புறம் அவரே கூப்பிட்டு, இல்லை இது ரொம்ப சின்னதாக இருக்குது, நீ அப்புறம் அடுத்த படத்தில் ஏதாவது நல்ல கேரக்டர் கொடுக்குறேன், அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நாள் மட்டும் ஒர்க் பண்ண வந்துட்டேன்.
ஸோ அதுதான் என்னோட முதல் தெலுங்கு படம். அதுக்கப்புறம் ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. காயத்ரி அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக நம்ம மோகன் பாபு சார் வந்து ஒரு படம் எடுத்தார். அப்போது கண்ணன் மாஸ்டர் வந்து எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஏய் மோகன் பாபு சாரோட படம் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன்டா, அதில் ஒரு கேரக்டர் இருக்குது, நீ என்ன பண்ணுற மோகன் பாபு சாருக்கு ஃபோன் பண்ணி பேசிடு அப்படின்னாரு. சார் மாஸ்டர் நானே அவர்கிட்ட பேசணுமா அப்படின்னேன். ஆமாடா நீயே பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாரா சார். அவர் பார்த்தா எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். அப்புறம் மாஸ்டர் தான் என்கிட்ட நம்பர் கொடுத்தாரு. ஃபோன் பண்ணேன். ஏரா దీంట్లో నటిస్తావా, ఒక చిన్న క్యారెక్టర్ ఉంటుంది, నటిస్తావా, డేట్ ఇస్తావా అని. సార్ చెప్పండి సార్, మీరు ఎట్ట చెప్తారో అట్లా చేస్తాను సార్ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் அவர் குரலை கேட்கும்போது அவ்வளோ பயமாக இருந்தது எனக்கு. அப்புறம் அங்கே போயிட்டு எல்லோரும் சொல்லுவாங்க அவர் வந்து ரொம்ப கோவக்காரரு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன், எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்தோம் நாங்கள். அப்போ மோகன் பாபு சார் வந்து செட்டுக்குள்ளே வராரு. எல்லாரும் அவர்கிட்ட ஓடி போய் விஷ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவர் ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்தார் போலுக்கு. எல்லாரையும் போங்க போங்க போங்கன்னு விரட்டினார். நானும் ஓடினேன் அவங்க கூடவே. நானும் போயிட்டு அல்லு சார் அப்படின்னேன். என்னையும் அப்படி போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டினார். நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன்னா, நம்மளை பார்த்துட்டு சார் வந்து இது மாதிரி விரட்டுறாரு அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அப்படி நின்றுருக்கேன். அப்போது மாஸ்டர் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸை எடுத்துகிட்டு இருக்காரு. சம்பத் இப்படி பண்ணுங்க, சம்பத் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் அங்கே உட்காந்துட்டு அதை கேட்டுகிட்டே இருந்துட்டு சம்பத் கேட்டோன்னே அவர், சம்பத் ராராய்க்கடா அப்படின்னாரு. நான் ஓடி போய் நின்னேன். என்னடா தாடியெலாம் வச்சுருக்க, நான் ஷேவ் பண்ணி தான் உன்னை பார்த்துருக்கேன், நீ தான் அப்போ வந்து விஷ் பண்ணது அப்படின்னு. ஆமாம் சார். ஐயோ சொல்லக்கூடாது. உடனே எல்லாரையும் கூப்பிட்டாரு. என்னால் அந்த நிகழ்ச்சியை மறக்க முடியாது. எல்லாரையும் அங்கே இருந்த டைரக்டர், ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருந்திருப்பாங்க. டைரக்டர், கேமராமேன் எல்லாரையும் கூப்பிட்டு இவன் என்னுடைய ரொம்ப க்ளோஸான ஒரு நபருடைய ரிலேட்டிவு, அவனோட ஃப்ரெண்டு. இவரை வந்து நான் தப்பாக பிஹேவ் பண்ணிட்டேன். எல்லாரும் முன்னாடியும் நின்று, சாரி சம்பத், நான் உன்னை தப்பாக ட்ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி நின்று மன்னிப்பு கிடையாது. எனக்கு அப்போவே எனக்கு வந்து கண்ணில் வந்து தண்ணி வந்துச்சு. நம்மளாம் ஒரு ஆள், நம்மளை வந்து அப்போது நான் சொல்கிறது சாரி, நான் சொல்கிறது ஒரு 15 வருஷம், இது ஒரு 10-12 வருஷம் முன்னாடி நம்மளாம் ஒரு ஆள், நம்மளையும் மதித்து இத்தனை பேருக்கு முன்னாடி அவர் என்கிட்ட சாரி கேட்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ அப்படி ஒரு ஜெம் ஆஃப் த கேரக்டர் அவர். அவரை பற்றி தப்பாக ஏதாவது கேள்விப்படும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த படத்தில் இது அதுக்கு முன்னாடி நான் வாங்காத ஒரு சம்பளத்தை, எனக்கு வந்து சம்பளமே பேசாமல் தான் போனேன். அதுக்கு முன்னாடி அந்த படத்தில் நான் சினிமாவிலேயே வந்து வாங்காத ஒரு சம்பளத்தை அன்றைக்கி 5 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு போகும்போது எனக்கு கொடுத்து அனுப்பிச்சாரு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 6 வருஷம் ஆச்சு. திடீர்னு அவரே எனக்கு ஃபோன் பண்ணார். என்னடா இவர் நம்பர்லேருந்து எனக்கு கால் வருது சொல்லிட்டு நான் பயபக்தியோட, சார் చెప్పండి సార్, రే నెక్స్ట్ ఒక ఫిల్మ్ చేస్తాను న్యూజిలాండ్లో షూటింగ్, పాస్పోర్ట్ ఉందా? ఉందా సార్? ఉంది సార్. డేట్ ఇస్తావా సార్? ఏం సార్ మీరు ఎప్పుడు చెప్తారో అప్పుడు వస్తాను సార్ அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, கேரட் குறித்து அசோசியேட் மாట్లాத்தாரோ வச்சேய் అని அப்படி சொல்லிட்டு அசோசியேட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா ப்ராசஸும் நடந்தது. ஸோ இது அவருடைய ப்ரொடக்ஷனில் நான் பண்ணுற 3வது படம் கண்ணப்பா. அந்த காளஹஸ்தி சிவனுடைய அருளால் இன்றைக்கி இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் திருப்தியோடு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார், விஷ்ணு சார். ஏன்னா இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து டைரக்டர் அப்புறம் விஷ்ணு சார் 2 பேருமே அவ்வளோ அழகாக இந்த வேலை வாங்கினாங்க. முக்கியமாக விஷ்ணு சார் வந்து அந்த சாங்கில் வந்து என்னை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்னை வந்து நடிக்க வச்சார். இந்த படம் உண்மையாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்ணப்பா
மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். ஃபார் த ஃபஸ்ட் டைம் நியூசிலாந்து போயிட்டு அங்கே நடித்தது எனக்கு மறக்க முடியாத நினைவுகள் எல்லாமே. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஆனால் என்னையும் சரத்குமார் சார் மாதிரி, மதுபாலா மேடம் மாதிரி இவங்க கூடலாம் இருந்து என்னையும் ஒரு நடிகனாக மதித்து அவங்க கூடலாம் என்னை வந்து நடிக்க வச்சதுக்காக இந்த மொத்த டீமுக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி சார். அடுத்தபடியாக அர்பித் ரங்கா அவர்களை பேச இருக்கிறேன், the villain of the film. Vanakkam everyone. Just want to say Kannappa is not a movie, emotions for everyone. हम सब ने इसके लिए बहुत मेहनत की और मुझे लगता है कि मैं अपने आप को बहुत प्राउड फील करता हूँ, लकी फील करता हूँ कि इस फिल्म का हिस्सा होकर। जो महादेव का एक इतना बड़ा भक्त है और मैं खुद भी एक महादेव का इतना बड़ा भक्त हूँ, तो मैं इस फिल्म की स्टोरी से बहुत बहुत रिलेट करता हूँ। और मैंने जब 1 महीने पहले ये फिल्म देखी थी तो फर्स्ट टाइम मतलब मुझे लगा कि मतलब महादेव का कोई इतना बड़ा भक्त कैसे हो सकता है। मेरी हिंदी आपको समझ में आ रही है थोड़ी बहुत यार प्लीज़? थोड़ा इंग्लिश कमज़ोर है और तमिल नहीं आता मुझे, तमिल कुंजम तरिया, लेकिन मेरी जो भावना है मैं आपको हिंदी में बोल सकता हूँ। तो इतना ही कहना चाहूँगा कि प्लीज़ आप सब फिल्म देखिए। और चेन्नई से मेरा बहुत पुराना रिश्ता है, क्योंकि यहाँ पर मेरी सिस्टर, मेरे अंकल, काफ़ी लोग यहाँ पर है, तो चेन्नई इज़ माई सेकेंड प्लेस। तो बस इतना ही कहना चाहूँगा, प्लीज़ वॉच द फिल्म एंड थैंक यू विष्णु सर, मोहन बाबू सर, मुकेश सर, कि मुझे इस फिल्म का हिस्सा बनाने के लिए आई एम ऑलवेज 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 रेस्पेक्ट फॉर यू। थैंक यू सर, थैंक यू विष्णु सर, थैंक यू। இருந்தாலும் அவர் சொல்ல வந்த எமோஷன், கண்ணப்பா எனக்கு கொடுத்த பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக ரோஜாவாக 30 வருஷமா நம்ம மனசெல்லாம் கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னி வரைக்கும் த எவர் கார்ஜியஸ் எல்லா லாங்குவேஜஸ்லயும் நம்ம மனசை இன்னி வரைக்கும் கவர்ந்துட்டு இருக்காங்க. த காலிவுட் குயின் அப்படின்னு சொல்லலாம். லெட் மீ வெல்கம் மதுபாலா அவர்கள். சாரி. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆக்சுவலி நிறைய விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறச்சு எப்படி என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மைண்ட் பிளாங்க் ஆகிடும். அந்த ஃபீலிங் தான் நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஏன்னா விஷ்ணு சார் இப்போ தான் சொன்னார் ஒரு இன்டர்வியூவில், சிவனே வந்து என்னை நீ இந்த சினிமா பண்ணணும் அப்படின்னு அவர் என்னை சூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். அதுதான் என்னோடய லைஃபோட ஸ்டோரியே, அதுதான் என்னோடய லைஃப். நான் எப்படிலாம் நான் ஒரு சின்ன பொண்ணாக இருக்கிறச்சே சினிமாவில் வரணும்னு ஒரு ஆசை இருந்தது. அது எப்படி நான் சினிமாவில் வருவேன், யார் என்ன லான்ச் பண்ணுவாங்க, எந்த படம் பண்ணணும், எது கரெக்டான டைரக்டர், எது கரெக்டான லான்ச் ஆக்டர், எதுவுமே தெரியல. அப்படியே வந்தவ தான் நான். ஃபூல் और कांटेன்னு ஒரு படம் ஹிந்தியில் வந்தது. அது நிறைய பேர் கேட்பாங்க, உனக்கு லான்ச்னால் எப்படி வேணும் அப்படிம்பாங்க. யஷ் சோப்ரா, சுபாஷ் கய், அந்த மாதிரி பேர் அந்த டயத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. அந்த மாதிரி லான்ச் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு அந்த ஆசைலாம் ஒன்றுமே இல்லை. என்னோட ஒரே ஆசை என்னென்னா, நான் என்னோடய பேரை, என்னோடய ஃபேஸை சினிமாவில் பார்க்கணும், தியேட்டரில் பார்க்கணும், ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் யார் ஃபோன் பண்ணி நீங்கள் என் படத்தில் ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தவ தான். அது A கிரேட் ஃபில்மா, B கிரேட் ஃபில்மா, இல்லை நல்ல ரோலா, இல்லை சரியான ரோல் இல்லையா, எதுவுமே கேட்காம நான் வந்தவோ தான் நான். அதே மாதிரி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் இன்னியும் இந்த ஸ்டோரியில் எனக்கு என்ன கான்ட்ரிபியூஷன், நான் என்ன ரோல் பண்ணுறேன், இவ்வளோ 50 ஆர்டிஸ்ட் இருக்கிற படத்தில் எனக்கு என்ன ரோல் இருக்கும் அப்படின்னு நான் எதுவுமே கேட்காம அந்த காலுக்கு எஸ் சொல்லிட்டு வந்தவ தான். And that's what we are seeing today. Feeling so proud to be a part of this mega cinematic experience. இந்த சவுண்டில், இந்த ட்ரெய்லர், இன்னைக்கு நம்ம பார்த்த காட்சி, அதை பார்த்தோன்னே ஐ ஃபெல்ட் ஸோ ப்ரவுட். அண்ட் ஐ ஃபெல்ட் இன்னொரு வாட்டி நான் எஸ் சொன்னது கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். நிறைய எஸ் சொல்லியிருக்கேன். அந்த சினிமா பார்த்த அப்புறம் தோணும், ஐயோ சொல்லியிருக்கக்கூடாதோ இந்த படம். பட் அந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்லை.
என்னோட நீங்கள் ரோஜா பற்றி பேசினாலும் சரி, யோதா பற்றி பேசினாலும் சரி, பூலோர் காண்டி பற்றி பேசினாலும் சரி, எந்த அழகன் பற்றி பேசினாலும் சரி, நான் யாரோட ஒர்க் பண்ணுறேன்னு தெரியாமையே ஒர்க் பண்ணி தான் இது வரைக்கும் வந்திருக்கேன். அதே மாதிரி ஐம் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபென்டாஸ்டிக் டீம். நான் செட்டில் வந்த உடனே மோகன் பாபு சார் என்னை கேட்டார், ஏன் நீ என்னோட அப்போது 90s நான் உனக்கு 2 ஆஃபர் அமிச்சேன், ஏன் என்னோட நீ ஒர்க் பண்ணல? நான் சொன்னேன், எனக்கு தெரியவே தெரியாது சார், மேபி ஐ வாஸ் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நான் இண்டஸ்ட்ரியிலேன்னு எக்ஸிட் பண்ணி திருப்பி வந்து இந்த படத்தில் அவரோட எனக்கு ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. அவரோட சினிமாவில் ஹீ கேன் நெவர் டெல் மீ தட் ஏன் என்னோட படத்தில் ஒர்க் பண்ணல அப்படின்னு இன்னுமே கேட்க முடியாது. அந்த சான்ஸ் எனக்கு கிடச்சிது. மோகன்லால் சாரோட 30 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த படத்தில் ரீயூனியன் ஆயிருக்கு. ஸோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணாட்டாலும் அதே சினிமாவில் நம்ம சேர்ந்து வந்திருக்கோம். அவர் பேருக்கு அப்புறம் என்னோட பேரும் வரும். ஸோ ஐ ஃபீல் வெரி வெரி நாஸ்டால்ஜிக். அதே சென்டிமெண்ட் தான் அக்ஷய்குமாரை பார்த்த உடனே ஐ ஃபீல் லைக் தட். அக்ஷயோட நான் நிறைய சினிமா பண்ணியிருக்கேன், டான்ஸ் ஆடியிருக்கேன். ஸோ அகேன் டு பி இன் த சேம் திங் இட் ஃபீல்ஸ் வண்டர்ஃபுல். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி I came to know many good people on the set, and especially Vishnu sir, who is the producer, who is the story writer, and most importantly, he's Kannappa, and he's truly a Kannappa. I'm very, very thankful, very grateful. Vishnu, I'm very grateful to the director, sir. He's amazing. He's a very silent, quiet man. Usually you hear directors shout, but he's always been quiet. He's truly the man behind the scenes, and he has created this lovely visual. So thank you for making me a part of this. I made many friends, starting with Sampath sir. He's always in touch with me and everyone else. So I'm a very proud participant of this wonderful movie experience. So நான் என்ன நம்புறேன்னா, நீங்கள் இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஆசைப்படுறேன் that the audience loves it and welcomes it and shows it the same love that I have always received from all of you. Thank you so much. தேங்க்யூ பதுபாலவன். அடுத்தபடியாக நான் சொன்ன மாதிரி ஹீரோ பில்லர் சொல்லிட்டே போகலாம், முகேஷ் குமார் சிங் அவர்களை பேச அழைக்கிறேன், டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம். ஏன்னா அந்த விஷுவல் பார்க்கும்போதே தெரியுது சார், நியூசிலாண்டில் இவ்வளோ ஸ்டார் காஸ்டில் நீங்கள் பண்ணது வந்து மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருந்திருக்கும், எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள். Tamil Nadu is a sacred land where so many tirthasthals and so many temples are here. And I'm happy to back again here in front of you with our devotional tribute to Lord Shiva, Kannappa. I welcome all of you on behalf of our producer, respected Mohan Babu sir, legendary actor, producer, Padma Shri. And I thank you, all of you, for taking time and come here. Kannappa, it's a journey, it's an experience, and it's a life learning lesson, not only for me, but for all of us, I think. We encountered so many obstacles. Every movie encounters, it's not unusual for Kannappa. Every movie have its own problems, but I think it's only Lord Shiva who is steering and guiding us. And here we are, almost movie is complete, and we are about to release. And we are having so many sleepless nights that how you are going to react. But one thing I can say that we all have made this movie with the purest of heart and best of our ability and best of our effort. Now it's in your hand that how you are going to judge it. I rest everything on Lord Shiva. And thank you, everybody. Thank you. Thank you, sir. So now it is going to be the one and only, the face, the man behind Kannappa. அவர் பற்றி நிறைய விஷயங்கள் இவர் ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்காரு. இந்த படத்துக்காக இவர் போட்ட எஃபர்ட் வந்து இட்ஸ் நாட் 1 or 2%, இட்ஸ் டெஃபினெட்லி மோர் தென் 100% அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டெடிக்கேஷன் அண்ட் இந்த பேஷன் வந்து கண்டிப்பாக அவரோட அப்பா மோகன் பாபு அவர்கள்கிட்டேருந்து வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஹி ஹஸ் கிவன் த லைஃப் கண்ணப்பாக்கு ஒரு மறு உயிர் கொடுத்துருக்காரு இந்த படம் மூலியமாக அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். எஸ், ஹீ இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர், அ விஷனரி ப்ரொடியூசர், எஜுகேஷனிஸ்ட் அண்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுட்ருக்காரு.
அண்ட் ஸ்டன் கோரியோகிராஃபராக இருந்திருக்காரு லாஸ் ஏஞ்சல்ஸில். ஸோ உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது சார், பேசிகிட்டே போனால் இன்றைக்கி நாள் தீராதுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் கண்ணப்பா டு திஸ் ஜென்ரேஷன். ஸோ ஐ வுட் லைக் டு வெல்கம் Vishnu Manchu Garu to the stage to share some words with the press. Thank you.